லக்னத்துக்கு 8ஆம் இடம்ங்கிறது ஒரு துர்ஸ்தானம் அல்லது மறைவு ஸ்தானம் அல்லது நெகட்டிவ் ஹவுஸ். இங்க வந்து எந்த கிரகம் போய் உட்காந்தாலும் பஞ்சாயத்து இழுத்து விட்டுரும், உரண்டை இழுத்து விட்டுரும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஜோசியத்துல உண்டு. ஆனா ஒரு விஷயம் தெரியுங்களா, எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் நல்ல பலன் செய்யும். எப்படி செய்யும்? அதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்றோமா அப்படின்னா அப்படி கிடையாது. நான் சொல்றேன், நீங்க பிரயோகம் பண்ணி பாருங்க, சரியா வந்தா எடுத்துக்கங்க, இல்லாட்டி தூக்கி எறிஞ்சிருங்க. லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல 8ஆம் இடத்ததிபதி ஆட்சியா இருக்கார், அல்லது 8ஆம் இடத்ததிபதி வேற ஏதாவது ஒரு வீட்டில் கூட உச்சமா இருக்கார் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ 8ஆம் இடத்துல போய் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும், அது லக்னாதிபதி, 10ஆம் இடத்ததிபதி, 5ஆம் இடத்ததிபதி, யார் வேணாலும் உட்காரட்டும், அந்த கிரகம் கொடுக்க வேண்டிய பலனை முழுமையா கொடுத்துரும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல 8ஆம் இடத்ததிபதி வக்ரம் ஆயிட்டார், அவரு கூட ராகு அல்லது கேது சேர்ந்திருக்கார் அல்லது பார்த்திருக்கார். அப்போ பாருங்க, 8ஆம் இடத்துல ராகு கேது சேர்ந்தே இருந்தாலும், 8ல கேது இருந்தாலும் ஆயுள் கண்டம்லாம் வராது. அப்போ 8ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகங்கள் யோகத்தை செய்யும். எப்ப செய்யும்? 8க்கு அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான். இல்லாட்டினாக்க அந்த மறைவு ஸ்தானத்துல இருக்க கிரகங்கள் பிரச்சனையை கிளப்பலாம்.